சாப்பிட்டாங்களா, தண்ணி குடித்தாங்களா, அவங்க என்ன பண்ணாங்க? நீங்கள் வாகனத்தை நிறுத்தி அந்த பக்கம் ரோட்டில் வந்து வண்டி விட்டுருக்க மாட்டீங்க. அப்போ நீங்கள் வாகனத்தை நிறுத்தும்போது இந்த மக்கள் கூட்டம் எப்போ இருந்து கூடுவாங்க? உடனே அப்படியே விஜய் வரும்போதே அப்படியே ஏங்க அது வில்லேஜுங்க. அவங்க வரதுக்கே லேட் ஆகும். அது சிட்டி மாதிரி ரொம்ப நெருக்கமான இடம் கூட கிடையாது. திப்பு திப்புன்னு வந்துடுவாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்க ஊர்லேருந்து ஒவ்வொரு ஊர்லேருந்து வர்றதுக்கு எவ்வளோ லேட் ஆகும்? அப்போ கொஞ்சம் கொஞ்சம் பேர் கூடும்போது அப்போ இவ்வளோ கூட்டமும் நீங்கள் தான் போலீஸ் தான் அழைச்சிட்டு வரீங்க. அவ்வளோ பெரிய வண்டியை கொண்டாந்து அந்த கூட்டத்துக்குள்ளே விடுறீங்க. இங்கே நில்லுங்க சார்னா அந்த கூட்டமெல்லாம் அங்கே நெருக்கிட்டு வரும் போல இருக்குது. அந்த மனுஷனை இக்கட்டான சூழ்நிலைக்கு ஒன்று உருவாக்கி அந்த கூட்டத்தை நீங்கள் என்னைக்கு நேத்தி கூட்டினாங்களா, நைட்டு கூட்டினாங்களா, முந்தா நாள் கூட்டினாங்களான்னு தெரியாது. அது வரையும் போலீஸ் நிற்கிறீங்க. அப்படியே கண்ணை மூடிட்டே இருக்கீங்களா? எல்லாரும் நெருங்கி சாகட்டும்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்ப்பீங்களா? அப்படி விஜய் வந்த உடனே தான் எல்லாத்தையும் அப்படியே கொண்டாராமா? குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.